9th CBSE மேக்ஸில் எக்ஸசைஸ் 2.5 இருக்கக்கூடிய எல்லா சம்மே எவ்வளோ ஈஸியாக செய்யலாம் அப்படின்றதுக்கான வீடியோ தாங்க இது. இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு லேர்னிங் பிளாட்ஃபார்ம் வந்து மந்த்லி இவ்வளோ தான் ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபிக்ஸ்டு ப்ரைஸை வாங்கிக்கிறாங்க. ஓகே, இது போக அடிஷ்னல் காஸ்ட் வந்து எதுக்கு நம்ம பே பண்ணுறோன்னா, மாடியூல் எவ்வளோ யூஸ் பண்ணுறோமோ அதுக்கெல்லாம் அடிஷ்னலாக நம்ம பே பண்ணணும். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 10 மாடியூல்ஸு அதை வந்து ஆக்சஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்க எவ்வளோ பில் பே பண்ணியிருக்காங்கன்னா 400 rupees அவங்க வந்து பே பண்ணிட்டாங்க. இப்போ இன்னொரு ஸ்டூடெண்ட் எடுத்துக்கோங்க, அவங்க வந்து 14 மாடியூல்ஸை ஆக்சஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க பில் எவ்வளோ பண்ணியிருக்காங்க அப்படின்னா 500 rupees. ஓகே, இப்போ இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இஃப் த மந்த்லி பில் ஒய் டோட்டல் பில் வந்து எது டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, நம்பர் ஆஃப் மாடியூல்ஸ் ஆக்சஸ் பண்ணதை பொறுத்து தான் இந்த டோட்டல் வேல்யூ வந்து இருக்கும், டோட்டல் பில் இருக்கும்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இப்போ அதுக்கு ஒரு ரிலேஷனும் ஒன்று கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் மாடியூல்ஸை வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம், டோட்டல் பில்லை வந்து ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ அதுக்கு ரிலேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இதில் ஏ எவ்வளோ அமௌண்ட்டு, பி எவ்வளோ அமௌண்ட்டுன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ஓகே, இப்போ இதில் என்னெல்லாம்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும்ல. அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா, ஒய் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா டோட்டல் பில். ஓகே, இப்போ ஏ அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமௌண்ட் பர் மாடியூல். ஒரு மாடியூலுக்கு எவ்வளவு அமௌண்ட் ஆகுது அப்படிங்கிறது தான் ஏ. ஓகே, எக்ஸ் அப்படின்னா என்னென்னா நம்பர் ஆஃப் மாடியூல்ஸ் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்பர் ஆஃப் மாடியூல்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு பி அப்படிங்கிறது ஒரு மந்த்துக்கு இவ்வளோன்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்காங்க இல்லையா. அப்போ ஃபிக்ஸ்டு அமௌண்ட், ஃபிக்ஸ்டு ஃபீஸ் பர் மந்த்து. இப்போ நம்ம இதை கண்டுபிடிக்க போகிறோம். சரி, கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அவங்க கொடுத்துருக்க அந்த ரிலேஷனை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி. இப்போ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஃபர்ஸ்ட்டில் 10 மாடியூல்ஸ் ஆக்சஸ் பண்ணும்போது அந்த ஸ்டூடெண்ட் எவ்வளோ பில் பே பண்ணாங்க, 400. அப்போ டோட்டல் பில் அப்படிங்கிறது 400 ஈக்குவல் டு எவ்வளோ அந்த மாடியூலோட அமௌண்ட் நமக்கு தெரியாது, ஆனால் எத்தனை மாடியூல் ஆக்சஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியும்ல. எத்தனைன்னு கேட்டால் 10. அதுக்கு எவ்வளோ பில் பே பண்ணியிருக்காங்க, 400 ப்ளஸ் அந்த மந்த்துக்குரிய ஃபிக்ஸ்டு அமௌண்ட், அதுதான் பி. ஓகே, அப்போ இன்னொரு ஸ்டூடெண்ட் வந்து 500 rupees பே பண்ணாங்க. எப்போ அப்படின்னா அவங்க 14 மாடியூல்ஸை ஆக்சஸ் பண்ணும்போது ப்ளஸ் அந்த மந்த்துக்குரிய ஃபிக்ஸ்டு சார்ஜையும் அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டோம், இதை நம்ம செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டோம். இப்போ இதிலேருந்து நம்ம ஏ அண்ட் பியோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். எப்படி அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை நம்ம எடுத்துக்கலாம். 400 ஈக்குவல் டு ஏ இன்ட்டு 10னா 10a ப்ளஸ் பி. இதுதான் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன். இப்போ இதிலேருந்து பியோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். நமக்கு தேவை பி தான். அப்போ இந்த 10aவை இந்த சைடு அனுப்பிட்டோம்னா ப்ளஸ் 10a இந்த சைடு வரும்போது மைனஸ் 10aன்னு வந்துடும். அப்போது 400 மைனஸ் 10a ஈக்குவல் டு பி. இப்போ பியோட வேல்யூ என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். என்னது, 400 மைனஸ் 10a. இதுதான் பியோட வேல்யூ. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த பியோட வேல்யூவை இங்கே செகண்ட் ஈக்குவேஷன், இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் தானே கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இந்த வேல்யூவை செகண்ட் ஈக்குவேஷனில் பி இருக்க இடத்துல பியை தூக்கிட்டு இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகே, பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். இப்போது செகண்ட் ஈக்குவேஷனை நான் எடுத்து எழுதிக்கிட்டேன். 500 ஈக்குவல் டு ஏ இன்ட்டு 14னா 14a ப்ளஸ் இந்த பி இருக்கக்கூடிய இடத்துல பி எழுதக்கூடாது, அதுக்கு பதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த வேல்யூ எடுத்து நம்ம எழுத போகிறோம். அப்போ 400 மைனஸ் 10a. இப்போ இதிலேருந்து 400 நம்ம ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு அனுப்புகிறோம். அப்போது ப்ளஸ் 400 இந்த சைடு வரும்போது மைனஸ் 400ன்னு வரும். இப்போ இங்கே 14a இருக்குது, மைனஸ் 10a இருக்குது. இப்போ 14aலேருந்து 10a போயிடுச்சுன்னா நமக்கு என்ன பேலன்ஸ் இருக்குன்னா 4a. இங்கே 500ல் 400 போயிடுச்சுன்னா 100 ஈக்குவல் டு 4a. நமக்கு என்ன தேவை, ஏ தான் தேவை. அப்போ ஏ கூட மல்டிப்ளிகேஷனில் இருக்க இந்த 4 இந்த சைடு வரும்போது என்னவாகும், டிவிஷனில் வரும். அப்போ 100 × 1/4 ஈக்குவல் டு
A. இப்போ நம்ம இதை அடித்து கொடுத்துடலாம். அடித்து கொடுத்தா இது 25. அப்போ ஏயோட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு? 25ன்னு கிடச்சிருக்கு. ஓகே, இப்போ இதை வச்சு நம்ம பியோட வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ பியோட வேல்யூ கண்டுபிடிப்போமா? இப்போ நம்ம இந்த ஏயோட வேல்யூவை எங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போது பாருங்கள், 400 ஈக்குவல் டு 10A ப்ளஸ் பி. இதுதானே ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஏவை தூக்கிட்டு அந்த இடத்துல இந்த ஏக்குரிய வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ 400 ஈக்குவல் டு 10 இன்ட்டு அந்த ஏ இருக்க இடத்துல 25 ப்ளஸ் பி. இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 250 கிடைக்கும். 250 ப்ளஸ் பி. இப்போ நமக்கு பி தான் வேணும். அப்போ இந்த 250 இந்த சைடு வரும்போது மைனஸ் 250ன்னு வந்துடும். ஓகே, ஈக்குவல் டு பி. இப்போது 400ல் 250 போச்சுன்னா 150. 150 ஈக்குவல் டு பி. அப்போ பியோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150. இப்போது இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த லேர்னிங் பிளாட்ஃபார்ம் வந்து மந்த்லி ஃபிக்ஸடாக ஒரு அமௌண்ட் வாங்குறாங்க இல்லையா, இது எவ்வளோன்னு கேட்டால் 150 ருபீஸ். அப்புறம் இந்த மாடியூல் இருக்கு இல்லையா, ஒரு மாடியூலோட ரேட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 25. ஓகே, பிங்கிறது என்னது? ஃபிக்ஸட் மந்த்லி ரேட்டு. அவ்வளோதான். அவங்க கண்டுபிடிக்க சொன்னதை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஏ கண்டுபிடிச்சாச்சு, பி கண்டுபிடிச்சாச்சு, எல்லாமே என்னென்னு நம்ம பார்த்தாச்சு. இப்போது செகண்ட் சம் எப்படி ஈஸியாக செய்கிறதுன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ செகண்ட் சம் எப்படி ஈஸியாக செய்கிறதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஒரு ஜிம் இருக்குது. ஓகே, இந்த ஜிம்மில் மந்த்லி இவ்வளோன்னு ஒரு ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் வந்து வாங்கிக்கிறாங்க. ஓகே, அடிஷ்னலாக எதுக்கெல்லாம் ஃபீஸ் வாங்குறாங்க அப்படின்னா பேட்மிண்டன் கோர்ட் ஒன்று உள்ளே இருக்குது. அதை யூஸ் பண்ணால் பெர் ஹவருக்கு இவ்வளவு அப்படின்னு சொல்லி சார்ஜ் வந்து அடிஷ்னல் சார்ஜ் வாங்கிக்கிறாங்க. அப்போ பேட்மிண்டன் கோர்ட்டை 1 மணி நேரம் யூஸ் பண்ணால் இவ்வளோ அமௌண்ட்டு, 2 மணி நேரம் யூஸ் பண்ணால் இவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்னு வாங்குறாங்க. ஓகே, இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஜிம்மில் போய் அவங்க ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேலே பேட்மிண்டன் கோர்ட்டையும் யூஸ் பண்ணுறாங்க. எத்தனை மணி நேரம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 10 ஹவர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்க பில் எவ்வளோ பே பண்ணாங்க அப்படின்னா 800 ருபீஸ் பே பண்ணியிருக்காங்க. அவங்களே 15 ஹவர்ஸ் வந்து பேட்மிண்டன் கோர்ட்டை யூஸ் பண்ணும்போது 1100 ருபீஸ் வந்து அவங்க பே பண்ணியிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அவங்க பில் பே பண்ணுறாங்க இல்லையா, டோட்டல் பில்லு, அது வந்து ஒயின்னு எடுத்துக்கிறோம். இது வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா எத்தனை மணி நேரம் அவங்க பேட்மிண்டன் கோர்ட்டை யூஸ் பண்ணுறாங்களோ அதை டிபெண்ட் பண்ணி தான் இந்த பில்லோட அமௌண்ட் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கு ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. என்ன ரிலேஷன் அப்படின்னா ஒய் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ நம்மக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க, ஏயோட அமௌண்ட் எவ்வளவு, பியோட அமௌண்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப ஈஸி சம். நம்ம ஃபஸ்ட்டு சம் எப்படி செஞ்சோமோ அதே மாதிரி தான் இதையும் நம்ம செய்ய போகிறோம். அவங்க கொடுத்துருக்க அந்த ரிலேஷனை நம்ம எடுத்து எழுதிக்கிறோம். ஒய் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி. ஓகே, இப்போ ஒய் அப்படிங்கிறது டோட்டல் பில் எவ்வளோ கட்டுறாங்களோ அது. ஓகே, ஏ அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ அவங்க பேட்மிண்டன் கோர்ட்டை யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, அதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ அமௌண்ட்டு, அமௌண்ட் பெர் ஹவர், 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ அமௌண்ட், அதுதான் வந்து ஏ. அப்போ எக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்பர் ஆஃப் ஹவர்ஸ், எத்தனை மணி நேரம் யூஸ் பண்ணியிருக்காங்க அதுதான். நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் spent in badminton court. in badminton court அவங்க எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணியிருக்காங்க அதுதான் கோர்ட். ஓகே, இப்போ ஒய்னா என்னென்னு தெரிஞ்சுட்டோம், ஏன்னா என்னென்னு தெரிஞ்சுட்டோம், எக்ஸ்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம். பின்னா என்னென்னா மந்த்லி ஒரு அமௌண்ட்டை ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் அவங்க கட்டுறாங்க இல்லையா, அந்த அமௌண்ட்டுக்கு பேர் தான் பி. ஓகே, ஃபிக்ஸ்டு ஃபீஸ் பெர் மந்த், இதுதான் வந்து பி.
ஓகே, இப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம ஏ அண்ட் பியோட வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறோம். இப்போது அவங்க என்ன கொடுத்துருந்தாங்க, பேட்மிண்டன் கோர்ட்டை 10 hours யூஸ் பண்ணும்போது அந்த ஸ்டூடெண்ட் வந்து எவ்வளோ பணம் பே பண்ணாங்க, 800 rupees. அப்போது இதை நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா, அவங்க மொத்தமாக கட்டின அமௌண்ட் வந்து 800 rupees ஈக்குவல் டு ஏ. எக்ஸு வந்து எவ்வளவு, எத்தனை மணி நேரம் அவங்க பேட்மிண்டன் கோர்ட்டை யூஸ் பண்ணாங்க, 10 hours யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ப்ளஸ் பி. இது நம்மளோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே அவங்களே பேட்மிண்டன் கோர்ட்டை 15 hours யூஸ் பண்ணும்போது எவ்வளோ பில் பே பண்ணாங்க, 1100. அப்போது ஏ இன்ட்டு 15 ப்ளஸ் பி. இது நம்மளோட செகண்ட் ஈக்குவேஷன். இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து பியோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிக்க போகிறோம். நம்ம லாஸ்ட் சம் செஞ்சோம் இல்லையா, அதே மாதிரி தான் நம்ம இதையும் நம்ம செய்ய போகிறோம். ஓகே, இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். 800 ஈக்குவல் டு ஏ இன்ட்டு 10 போது 10a ப்ளஸ் பி. இப்போ நமக்கு என்ன வேணும், பி தான் வேணும். அப்போ இந்த 10a இந்த சைடு வரும்போது -10a வந்துடும். அப்போ 800 மைனஸ் 10a ஈக்குவல் டு பி. அப்போ பி என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ பியோட வேல்யூ என்னது, 800 மைனஸ் 10a. இதை நம்ம எங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். செகண்ட் ஈக்குவேஷனில் இந்த பியை தூக்கிட்டு அங்கே இந்த வேல்யூவை நம்ம அங்கே எழுத போகிறோம். ஓகே, இப்போ எழுதும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கிட்டோம். இதுதான் அவங்க கொடுத்துருக்க செகண்ட் ஈக்குவேஷன். a இன்ட்டு 15a ப்ளஸ் பி. இதுதான் செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ இங்கே பிக்கு பதில் நம்ம அந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ 15a ப்ளஸ் பியோட வேல்யூ என்னது, இதுதான் 800 மைனஸ் 10a. இப்போது இந்த 800 நம்ம இந்த சைடு கொண்டு வந்துடலாம். அப்போ ப்ளஸ் 800 இந்த சைடு வரும்போது மைனஸ் 800 வந்துடும். இப்போ இந்த 15ல் 10 போச்சுன்னா 5a. ஓகே, இப்போ இதுலேருந்து இது போச்சுன்னா எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 300. அப்போ 300 ஈக்குவல் டு 5a. அப்போ நமக்கு ஏ தான் தேவை. அப்போ இந்த மல்டிப்ளிகேஷனில் இருக்க 5 இந்த சைடு வரும்போது டிவிஷனில் வரும். அப்போது இன்ட்டு 1/5 படித்து கொடுத்தோம்னா 60 ஈக்குவல் டு ஏ. ஓகே, இப்போது ஏயோட அமௌண்ட் வந்து எவ்வளோன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், அப்படி தானே. இப்போ அதை நம்ம ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ இதை எடுத்துகிட்டு போய் நம்ம ஏ ஈக்குவல் டு 60. இப்போ இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எடுத்துக்க போகிறோம். அதில் இந்த ஏ இருக்க இடத்துல நம்ம அதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் என்னது, 800 ஈக்குவல் டு 10a ப்ளஸ் பி. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஏ இருக்கக்கூடிய இந்த இடத்துல நம்ம இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போது 800 ஈக்குவல் டு 10 இன்ட்டு 60 ப்ளஸ் பி. அப்போ 10 இன்ட்டு 60 போது என்ன வரும், 600. இப்போ இங்கே 800 ப்ளஸ் பி. இப்போ நமக்கு என்ன வேணும், பி தான் வேணும். இப்போ இந்த 600 ப்ளஸ் 600 இந்த சைடு வரும்போது மைனஸ் 600 வரும் ஈக்குவல் டு பி. அப்போ பி என்ன கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 800ல் 600 போயிடுச்சுன்னா என்ன கிடைக்கும், பி ஈக்குவல் டு 800 மைனஸ் 600. அப்போ பி ஈக்குவல் டு 200. அப்போ 200 அப்படிங்கிறது ஃபிக்ஸடாக அந்த ஜிம்முக்கு மந்த்லி வாங்கக்கூடிய ஃபிக்ஸட் அமௌண்ட்டு. ஏங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேட்மிண்டன் கோர்ட் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, 1 hour யூஸ் பண்ணால் அந்த அமௌண்ட் வந்து 60. அப்போ அவங்க எவ்வளோ மணி நேரம் யூஸ் பண்ணுறாங்களோ அத்தனை மணி நேரம் வந்து நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணிக்கணும். இப்போ அவங்க ஃபஸ்ட்டு 10 hours யூஸ் பண்ணாங்க இல்லையா, அப்போ 10 இன்ட்டு 60 அப்படின்னும் போது 600 rupees வந்து எதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க, அந்த பேட்மிண்டன் கோர்ட்டை யூஸ் பண்ணதுக்கு அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இது மாதிரி தான். இப்போது அந்த டோட்டல் அமௌண்ட் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்குது, நமக்கு பேட்மிண்டன் கோர்ட்டை வந்து எத்தனை மணி நேரம் அவங்க யூஸ் பண்ணுறாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் டோட்டல் அமௌண்ட் வந்து வேரி ஆகுது.
ஸோ அப்போது இந்த எக்ஸ் வேரி ஆகும்போது அது எக்ஸ் அதிகமாச்சுன்னா இந்த ஒய்யும் அதிகமாகும், எக்ஸ் கம்மியானா ஒய்யும் கம்மியாகும். ஸோ இதுதான் வந்து லீனியர் ரிலேஷன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அவ்வளோதான் இந்த சம். ஓகே, அவங்க கண்டுபிடிக்க சொன்னது என்னது, ஏ அண்ட் பியோட வேல்யூவை கண்டுபிடிக்க சொன்னாங்க. ஏ அண்ட் பியோட வேல்யூவை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, இந்த டோட்டல் பில்லுன்றது என்னது, இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணணும்னா 1 மணி நேரத்துக்கு அந்த பேட்மிண்டன் கோர்ட்டோட ரேட்டு எத்தனை மணி நேரம் யூஸ் பண்ணிக்காங்களோ அப்போ அதை மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஒரு மாதத்துக்கு ஃபிக்ஸட் அமௌண்ட் இருக்குல்ல ஜிம்முக்கு, அதை இந்த அமௌண்ட்டை இது கூட ஆட் பண்ணும்போது நமக்கு டோட்டல் அமௌண்ட் வந்து நமக்கு கிடச்சிரும். அவ்வளோதான் இந்த சம். ரொம்ப ஈஸி சம், அழகாக ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ நம்ம தேர்ட் சம் செய்யலாம். இப்போ நம்ம தேர்ட் கொஸ்டின் எப்படி ஈஸியாக செய்கிறதுன்றதை நம்ம பார்க்கலாம். கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெம்பரேச்சரை வந்து மெஷர் பண்ணுறது 2 டைப்பாக பண்ணலாம். ஒன்று வந்து செல்சியஸ்ன்னு சொல்லிட்டு பண்ணலாம், ஒன்று செல்சியஸ், இன்னொன்று ஃபாரன்ஹீட். 2 டைப்பாக நம்ம டெம்பரேச்சரை மெஷர் பண்ணலாம். இப்போ அதுக்கான ஒரு ரிலேஷனும் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, செல்சியஸ் ஈக்குவல் டு A டிகிரி ஃபாரன்ஹீட் ப்ளஸ் பி. இதுதான் அதுக்கான ரிலேஷன் கொடுத்துட்டாங்க. ஓகே, நம்ம இதை யூஸ் பண்ணி தான் நம்ம செய்ய போகிறோம். ஸோ ரிலேஷன் வந்து இதுதான். இப்போது நம்ம அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏபியை வந்து நீங்கள் கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டாங்க. சரி, அதுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஐஸ் மெல்ட்ஸ் அட் 0 டிகிரி செல்சியஸ். ஓகே, ஐஸ் மெல்ட் ஆகும்போது அது எத்தனை டிகிரியில் இருக்குது, 0 டிகிரியில் இருக்குது. இப்போ நம்ம அதை எப்படி எழுதுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 0 டிகிரி செல்சியஸ், ஃபாரன்ஹீட் வந்து 32 டிகிரி 32. ஓகே, ஃபாரன்ஹீட் 32. எந்த கண்டிஷனில் அப்படின்னா, ஐஸ் மெல்ட் ஆகும்போது. ஓகே, ஐஸ் மெல்ட் ஆகும்போது செல்சியஸ் வந்து 0வாகவும் ஃபாரன்ஹீட் வந்து 32வாகவும் இருக்குது. ஓகே, அடுத்து வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வாட்டர் பாயில் ஆகும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்து இதை நம்ம ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனாக எடுத்துக்கலாம். இதில் அந்த ரிலேஷனை கொண்டு வருவோம். இப்போ செல்சியஸ் இருக்க இடத்துல, இந்த இடத்துல நம்ம என்ன எழுத போகிறோம், 0ன்னு எழுத போகிறோம். 0 இஸ் ஈக்குவல் டு இந்த ரிலேஷனை யூஸ் பண்ணி எழுதுகிறோம். அப்போது ஃபாரன்ஹீட் ஏ இன்ட்டு எப்படி எழுதணும் அப்படின்னா, ஏ இன்ட்டு ஃபாரன்ஹீட். ஃபாரன்ஹீட்டோட அளவு வந்து என்னது, 32 ப்ளஸ் பி. ஓகே, இதை நம்ம ஈக்குவேஷன் 1 வச்சுக்கலாம். ஈக்குவேஷன் 2 என்னன்னு கேட்டிங்கன்னா, வாட்டர் பாயில்ஸ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ வாட்டர் பாயில் ஆகும்போது எத்தனை டிகிரி செல்சியஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ இருக்குது, 100 டிகிரி செல்சியஸ். அப்போ 100 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஏ. ஃபாரன்ஹீட் வந்து என்ன இருக்குது, 212ன்னு இருக்குது. ஸோ 212 ப்ளஸ் பி. இது செகண்ட் ஈக்குவேஷன். ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் இருக்குது, செகண்ட் ஈக்குவேஷன் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன்லேருந்து என்ன கண்டுபிடிக்கலாம்னா, பியோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை நம்ம எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் என்னது, 0 ஈக்குவல் டு ஏ இன்ட்டு 32 ப்ளஸ் பி. இப்போ இதிலேருந்து நம்ம பி கண்டுபிடிக்கிறோம். பி தான் வேணும். அப்போ நம்ம இது பண்ணலாம், ஃபஸ்ட்டு இதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஏ இன்ட்டு 32ன்றது 32a ப்ளஸ் பி ஈக்குவல் டு 0. இப்போது நமக்கு பி வேணும் அப்படின்னா, அது கூட இருக்க இந்த டேர்மை வந்து நம்ம ஈக்குவல் இருக்கு இந்த சைடு கொண்டு போகும்போது இது ப்ளஸ் 32a இருக்கிறது, ஈக்குவல் இருக்கு இந்த சைடு போகும்போது மைனஸ் 32aன்னு வந்துடும். இப்போ மைனஸ் 32a இஸ் ஈக்குவல் டு பி. அப்போ பியோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம், மைனஸ் 32a. இதுதான் பியோட வேல்யூ. இது எதுலேருந்து கண்டுபிடிச்சோம், ஈக்குவேஷன் 1லேருந்து நம்ம கண்டுபிடிச்சோம். இப்போது நம்ம கண்டுபிடிச்சிருக்கதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஈக்குவேஷன் 2ல் வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ ஈக்குவேஷன் 2 வந்து இதுதான். அப்போ நம்ம இங்கே வந்து அதோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இங்கே பி இருக்க இடத்துல பியை தூக்கிட்டு அதுக்கு பதில் இந்த வேல்யூவை நம்ம எழுத போகிறோம். ஸோ ஈக்குவேஷன் 2 100 ஈக்குவல் டு, இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் ஏ இன்ட்டு 212ன்றது 212a வந்துடும் ப்ளஸ் பி. இப்போ நம்ம பி இருக்க இடத்துல பியை தூக்கிட்டு இந்த வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ 100 பியோட வேல்யூ என்னது, ஃபஸ்ட்டு 212a எழுதிக்கிட்டோம் ப்ளஸ் இந்த பிக்கு பதில் அந்த வேல்யூ. அப்போ மைனஸ் 32a. ஓகே, இப்போது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் தான்.
அப்போ 100 ஈக்குவல் டு 212a மைனஸ் 32a. இப்போது இதிலேருந்து இதை மைனஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 180 கிடைக்கும். ஓகே, 180 ஏன்னு கிடைக்கிது. இப்போ நமக்கு தேவை ஏ தான். அப்போ மல்டிப்ளிகேஷனில் இருக்க 180 இந்த சைடு வரும்போது டிவிஷனில் வரும். அப்போது 100 இன்ட்டு 1 டிவைடட் பை 180 இஸ் ஈக்குவல் டு ஏ. இப்போ இதையும் அடித்து கொடுத்துடலாம். இப்போ இதை 2 டேபிளால் அடித்து கொடுத்தோம்னா இது 5 இது 9. அப்போ ஏயோட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு? இப்போ 5/9 இஸ் ஈக்குவல் டு ஏ. அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 5/9 நம்ம எடுத்துக்கிட்டோம். கண்டுபிடிச்சாச்சா? ஏயோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஏயோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இதை ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைச்சிரும்? பியோட வேல்யூ கிடைக்கும். இப்போ ஈக்குவேஷன் 1 என்ன இருக்குது? ஈக்குவேஷன் 1லேருந்து நம்ம பியோட வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, அப்போ பி ஈக்குவல் டு நம்ம என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? பி ஈக்குவல் டு -32 இன்ட்டு ஏ தானே. இப்போ ஏயோட வேல்யூ நமக்கு தெரியும். அப்போ பி ஈக்குவல் டு -32 இன்ட்டு ஏயோட வேல்யூ என்னது? 5/9. இப்போ -32ஐயும் இன்ட்டு 5ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செஞ்சு பார்த்துடலாமா? -32 இன்ட்டு 5 இப்போ 0 இந்த 1 1560. ஓகே, அப்போ 160 டிவைடட் பை 9 இதுதான் வந்து பியோட வேல்யூவாக நமக்கு கிடைக்கிது. ஓகே, ஓகே பியோட வேல்யூவை நம்ம எடுத்து எழுதிடலாம். பி இஸ் ஈக்குவல் டு இப்போ 160ன்றது -160 டிவைடட் பை 9 இதுதான் பியோட வேல்யூ. ஸோ அவங்க கேட்ட ஏ அண்ட் பியோட வேல்யூ நம்ம எழுதியாச்சு. ஸோ இதுதான் அவங்க கேட்டது. அவ்வளோதான், தேர்ட் சம் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இனிமேல் நம்ம பார்க்குறது எக்ஸசைஸ் 2.6ல் இருக்க சம்மெல்லாம் எப்படி ஈஸியாக செய்ய போகிறோம் அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள்.